உத்தரவை மீறி செயல்படுறாங்க. அது தொடர்பா மேல்முறையீடு பண்ணுவீங்களா, இல்லை வழக்கு ஏதாவது தொடருவீங்க? அதை கொண்டு அது சம்பந்தமாக தொடர்ந்து நாங்கள் வழக்கு மன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போவோம். நீதிமன்றத்தில் வழக்காடுவோம். அது என்னென்ன முறைகள், ஜனநாயக நெறிமுறைகள் என்னென்ன இருக்கோ அந்த முறைகளெல்லாம் நாங்கள் கடைபிடிப்போம். ஆனால் இறுதி வெற்றி எங்களுக்கு தான். ஏனென்றால் மக்கள் எல்லாம் பாட்டாளி மக்களாக இருக்கட்டும், பிற மக்களாக இருக்கட்டும், பிற கட்சி மக்களாக இருக்கட்டும், இந்த ராமதாஸ் செய்வதை வெகுவாக ஆதரிக்கிறார்கள், பாராட்டுகிறார்கள். இரு தரப்பு உரிமையியல் நீதிமன்றத்தில் நாடுன்னு டெல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. உரிமையியல் நீதிமன்றத்தில் நீங்க இன்னும் நாடிட்டீங்களா, நாட போறீங்க? உரிமையியல் நீதிமன்றம் கட்சி யாருக்கு சின்ன யாரு சிவில் கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்லியிருக்குது. அது சிவில் கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. சிவில் கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுக்கு தேவையில்லை. தீர்ப்பு தெளிவா இருக்குது. தான் போகலாம். அது தேவையில்லை. எதுக்கு தேவை தீர்ப்பு? ஏன்னா கட்சி என்னது, எல்லாமே என்னது, என்கிட்ட எல்லாமே இருக்கு. அதனால சட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த பைலாஸ் விதிகள் படி எல்லாமே தெளிவா இருக்கு. அதனால நாங்க எங்கேயும் போக வேண்டியதில்லை, எதுவும் பேச வேண்டியதில்லை. அந்த ஊரக வளர்ச்சி திட்டம் 100 நாள் வேலை திட்டம் இருக்குல்ல, மகாத்மா காந்தி, அது பெயர் விருப்ப மனு வழங்குறது இப்ப போய் இன்னும் செயற்குழு அனுமதி வாங்கணும். இப்ப நிர்வாக குழு அனுமதி கொடுத்துருது. செயற்குழு அனுமதி வாங்கணும். பொதுக்குழு அனுமதி தான் இறுதி. இது பொதுக்குழு என்ன சொல்றதுன்றோ, என்ன அனுமதி கொடுக்குதுன்றது, அந்த அனுமதி வச்சுதான் எந்த முடிவும் எடுக்க முடியும். கூட்டணி சம்பந்தமாகவும் மற்ற சம்பந்தமாக. கூட்டணி சம்பந்தமாக நான் எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படுகிறோம் என்று இந்த நிறுவன குழு இருக்கிறவங்க எல்லாரும் சொன்னாங்க. எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள். மேலும் இந்த 2 பாடி இருக்கு, செயற்குழு அப்புறம் பொதுக்குழு. அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ, என்ன மாதிரி சொல்லுகிறார்கள் என்பதை வைத்துதான் நாம் இறுதி முடிவு எடுக்க முடியும். கூட்டணி இப்ப போய் விருப்பம் வாங்க தேவையில்லை. அந்த மம்மாத்தவர்கள்லாம் நமக்கு தெரியாது, அது தேவையே இல்லை. நாங்கள் எப்பொழுதும் பாட்டாளி மக்கள் கட்சி எப்பொழுதும் உண்மையை உரக்க சொல்லுவது, உரத்த குரலிலே சொல்லுவது உண்மையை வழக்கம். அது உங்களுக்கு தெரிந்த ஒன்று. அந்த வகையிலே நீங்கள் உண்மையின் பக்கம், நேர்மையின் பக்கம், தர்மத்தின் பக்கம் நீங்கள் நெல்லுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். யார் எதையோ மம்மாத்த வேலைக்கு அந்த மாதிரி இப்படி பொய்யா பேசுற செய்திகளை எல்லாம் நீங்கள் வெளியிடக்கூடாது என்று நான் கேட்டுக்கொள்ளக்கூடாது. ஆனாலும் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன், வெளியிடக்கூடாது என்று உங்கள் மனசாட்சி, அதாவது ஊடகங்களுடைய மனசாட்சி நிச்சயமாக உங்களுக்கு அது வழிகாட்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.